Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு சொல்லி நம்புறேன். இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மாமாஅர்த்தோட உப்டன் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். என்னோட சைடுல இருந்து நான் எப்பவுமே ஷேர் பண்ற மாதிரி தான் ஆனஸ்டா நான் இந்த வீடியோ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இப்போ டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். மாமாஅர்த் உப்டன் ஃபேஸ் வாஷ் இது வந்து ஒரு டியூப் பேக்கேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் தான், டிராவல் ஃப்ரீமே கூட. ஆன்லைன் ஆஃப்லைன் மாமாஅர்த் வெப்சைட்ல எல்லாத்துலயுமே வந்து அவைலபிளா இருக்கு. நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நிறைய மெடிக்கல்ஸ்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு. எங்க போனாலும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இதோட பேக்கேஜ் வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து இதுல வந்து டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினா டேன் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் வாங்கி ஒரு 1.5 இயர்க்கு கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் தீர்த்திருக்கேன். அண்ட் இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணேன், இதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதுல வந்து paraben free, SLS free, dermatologically tested, all skin type 100 ml வந்து 249க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து திக்கா தான் வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து கொஞ்சமான அமௌண்ட் எடுத்து உங்களோட ஸ்கின்ல போட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். இதுல வந்து குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். இது 2-in-1 வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸ்க்ரப்பாவுமே வந்து நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். அந்த குட்டி குட்டியா இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல எந்த அளவுக்கும் டேமேஜ் பண்ணாது. இல்லைன்னா ரப் பண்ணா உங்களுக்கு சில பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு குத்தும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களோட ஸ்கின்னை நல்லா வெட் பண்ணிட்டு நீங்க டாட்டா வச்சுட்டு உங்களோட ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ரப் பண்ணி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப நீட்டா வந்து ஃபேஸ் வாஷ் ஆகும். ஸோ 100% டர்ட்டை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கிளியரான ஒரு ஸ்கின் வந்து கொடுக்கும். இதோடைய ஸ்மெல் வந்து அந்த சாஃப்ரானும் டர்மரிக்கும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்பும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா. சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த பிம்பிள்ஸ், ரெட்டிஷ் பிம்பிள்ஸ் இருக்க ஸ்கின்ல நீங்க ஸ்பாட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல குட்டி குட்டியான அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கலாம் சில ஸ்கின் டைப்புக்கு. பட் நான் ஒரு 1.5 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆயில் டு நார்மல் ஸ்கின், எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பிம்பிள்ஸே வந்து உண்மையாவே சொல்றேன் 100% வரவே இல்லை. என்னோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியா தான் வந்து மெயின்டைன் ஆச்சு. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து எல்லாரையும் வச்சு டெஸ்ட் பண்ணல. என்னோட ஸ்கின் டைப்புக்கு செட் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில் ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு எல்லாருக்குமே வந்து செட் ஆகும். இந்த பிம்பிள்ஸ் இருக்க ஸ்கின்னுக்கு தான் மேபி வந்து கொஞ்சம் வந்து அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இதோட ஸ்மெல்லை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப மைல்டான ஒரு ஸ்மெல் தான். இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நுரைக்காது. எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் அதிகமாக வந்து ஆட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ல தான் உங்களுக்கு அதிகமாக ஃபோம் வந்து வரும். இதில் பேக் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் பேக் சைடில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு நுரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டர்ட்டை ரிமூவ் பண்ணி கிளியரான ஹெல்த்தியான ஸ்கின் கொடுத்தா வந்து போதும். அதிக கெமிக்கல் உள்ள ஒரு ஃபேஸ் வாஷை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடனே வந்து ஒயிட் ஆகிடும், உடனே கிளியரா மினுமினு இருக்க மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுல எவ்வளோ அளவுக்கு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிங்க. இந்த ஃபேஸ் வாஷ்ல உங்களுக்கு கெமிக்கலே வந்து கிடையாது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வரா மாதிரியான எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் இதுல வந்து ஆட் பண்ணவே இல்லை. ரொம்ப நேச்சுரலா தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் எந்த அளவுக்கு தீர்த்திருக்கேன் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஒரு 1.5 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து புதுசா பிம்பிள்ஸ் எதுவுமே வரல. அதே டைம்ல என்னோட கிளியரா வந்து இருக்கு. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குங்க இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுனால. டர்ட் எல்லாமே கிளியரா ரிமூவ் ஆகுது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா கூட இந்த ஃபேஸ் வாஷை நான் வந்து கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஏன்னா நமக்கு சில பேருக்கு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும், சில பேருக்கு சரியா ஃபேஸ் வாஷ் பண்ண அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. 2-in-1 பர்பஸ் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸான ஒரு விஷயம் தான். ஆல் ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகுமா அப்படின்னா எல்லாருமே ஸ்பாட்ச் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும்தான் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க ஸ்பாட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க. செட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்ல செட் ஆகல அப்படின்னா நீங்க செட் ஆகுற யார்கிட்டனா வந்து அந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருங்க. சாம்பிள் பேக்மே இதுல வந்து அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்க பெருசா 249 கொடுத்து இதை வாங்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. எல்லாருமே சாம்பிள் பேக்கை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பெரிய பேக் வந்து வாங்கிக்கோங்க.
ஒரு ஃபேஸ் வாஷை நம்ம சூஸ் பண்ணும்போது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும் அதெல்லாமே வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ற இந்த மாமா அர்த்தோடைய உப்டன் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்ட் ப்ரமோஷனோ இல்லை எனக்கு அவங்க அமிச்சிட்டு நீங்க இதை ரிவ்யூ பண்ணி கொடுங்க குட்டா ரிவ்யூ பண்ணுங்க அப்பெல்லாம் சொல்லலை. என்னோட ஓன் மணி பே பண்ணி தான் நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரிவ்யூமே கூடிய சீக்கிரம் வந்து நான் கொடுக்குறேன் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கம்பேர் பண்ணும்போது அது எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகல. ஸோ அதுவுமே நான் கூடிய சீக்கிரம் வந்து வீடியோவா ஷேர் பண்றேன். அண்ட் நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் வந்து டேப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் வாஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா நெகட்டிவ் வந்து எதுவுமே கிடையாது. நான் சொல்லி இருக்கிற வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷை தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெருசா நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல யூஸ் பண்ணிக்க அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அது நம்ம ரெகுலர் பேசிஸா வந்து ஸ்க்ரப் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா நீங்க வந்து மார்னிங் ஈவினிங் நீங்க வீக்லி டெய்லி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளோ வந்து நம்மளுக்கு இந்த குட்டி குட்டியா என்னதான் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலுமே ரெகுலர் பேசிஸ்ல நம்ம 2 in 1 இருந்தாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்க்ரப் அப்படின்றது நீங்க வீக்லி 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான். நான் எப்படி யூஸ் பண்றேன்னா வீக்லி ஒரு 4 or 5 டேஸ் வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணிடுவேன். மேக்சிமம் வந்து நான் 7 டேஸுமே வந்து ரெகுலரா மார்னிங் எழுந்த உடனே இந்த ஃபேஸ் வாஷ் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்குன்னா ஒரு நாள் மறந்துட்டு வேற ஏதாவது ஃபேஸ் வாஷ் கண்ணில் படும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஆனா மேக்ஸிமம் 7 டேஸ் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரப் வந்து டெய்லியுமே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களா வந்து 1 டே வந்து பண்ணிக்கோங்க. வீக்லி வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நீங்க இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்ல டேன் ரிமூவ் ஆகுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேன் வந்து நான் ரொம்ப வெயிலெல்லாம் வந்து போக மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு வெயிலில் ஒர்க் வந்து கிடையாது. பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்து சாட்டர்டே சண்டேல போகும்போது அந்த டேன் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகியிருக்கு. கிளியராக வந்து டேன் வந்து ரிமூவ் பண்ணுது இந்த ஃபேஸ் வாஷ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் பை சச்சா.